அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 11/6/2026 வைகாசி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. சூரிய உதயம் 5:52. சூரிய லக்னம் ரிஷபம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, உங்களுடைய மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் ஓடும். உங்களிடம் காணப்படும் பதட்டம் உங்களுடைய பேச்சில் வெளிப்படலாம். பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய பதட்டத்தை குறைக்கலாம். வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிரூபிக்கக்கூடிய நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்க காண்பிப்பீங்க. உறவில் மகிழ்ச்சி நிலவ, அமைதியில் ஏற்படக்கூடிய வகையில் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ளக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். மூட்டுகள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்குது. முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் அமைதியும் திருப்தியும் காணக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தனி திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் துணையிடத்தில் தரமான ஒரு நேரத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. உங்கள் துணை உங்கள் நண்பர் வீட்டிற்கு அழைத்து செல்லக்கூடியதாகவும் உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணவரவு அதிகமாக இருக்குது. உங்களுடைய அதிக பணம் சேமிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீங்க. இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. அவங்களுடைய ஆற்றல் அதிகமாக காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நல்ல பலன்கள் காண்பதற்கு சாதகமான ஒரு நாள். கடினமான ஒரு சூழ்நிலைகள் எளிதாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் உங்களின் தன்னம்பிக்கை மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணியிடத்தில் உங்களுடைய பணிகளை சிறப்பாக நீங்கள் மேற்கொள்வீங்க. உங்களுடைய பணிகளை ஒழுங்குமுறையுடன் மேற்கொள்வீங்க. நீங்கள் எளிதில் உயர்நிலையே அடைவீங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அன்பு காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இருவருமே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. இனிமையான தருணங்கள் ஒன்றாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்யலாம். லாபம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. கடகம் ராசி நண்பர்களே, உங்களுடைய இலக்குகளை அடைவதில் வெற்றி காண மாட்டீங்க. புதிய விஷயங்களை கற்று வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் உங்களிடம் இருந்தாலுமே உங்களுக்கு முயற்சி வீணாகும். பொறுமையை வளர்த்து கொள்ளுங்கள். பணியிடத்தில் இனிமையான சூழ்நிலைகள் இருக்காது. நிலுவை பணிகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்களுடைய பணியில் மந்த நிலை காணப்படலாம். நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் கருத்து வேறுபாடு எழலாம். நிதி வளர்ச்சிக்கு இது சாதகமான நாள் அல்ல. உங்களுடைய குழந்தைகளின் நலனுக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது. மன உளைச்சல் காரணமாக இன்று அமைதியின்மையும் பாதுகாப்பின்மையும் காணப்படலாம். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய செயல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அன்றாட செயல்களில் கவனம் தேவை. பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க உரையாடுவதற்கு முன்பு யோசித்து செயல்பட வேண்டும். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு ஆறுதல் அளிக்கலாம். சக பணியாளர்களை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. உங்கள் துணையிடத்தில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொறுமையான ஒரு நிலையை கையாள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை மேற்கொள்வீங்க. இன்று அவரிடம் எதிர்மறை விளைவுகளை நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க. பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய வகையில் உங்கள் பிரியமானவரின் ஆரோக்கியத்திற்காக திடீர் செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் பரிசோதனை மேற்கொள்வதும் முறையான சிகிச்சை மேற்கொள்வதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு.
கன்னி ராசி நண்பர்களே, நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். சிறிய முயற்சிகள் கூட இன்று வெற்றிக்கு உதவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செய்யும் பணியில் சிறப்பான ஒரு வளர்ச்சியை பெறுவீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் இன்று அன்பாக நடந்து கொள்வீங்க. இதனால் அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும். இன்று கடின உழைப்பின் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதனை முழுமையாக நீங்கள் செய்வீங்க. உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக வெற்றி காணக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படலாம். வெற்றிக்காக நீங்கள் இத்தகைய வாய்ப்புகளை மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடியதாகவும் நீங்கள் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. கடின உழைப்பு மற்றும் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, சற்று மந்தமான ஒரு நிலை காணப்படலாம். இன்று நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நேர்மறை அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். பணியில் உங்களுக்கு வெற்றிக்கான கடுமையாக நீங்கள் போராட வேண்டும். உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். இன்று உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். இன்று பணவரவு அதிகமாக காணப்படாது. உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கவும் குறைந்த வாய்ப்புகளே காணப்படுகிறது. கண்களில் கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. இன்று ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று மந்த நிலை காணப்படலாம். மனக்குழப்பம் காணப்படும். பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்க கவனமாக செயலாற்ற வேண்டும். இன்று சவால்களை சந்திக்க மிகவும் பொறுமை அவசியம். உங்களுடைய பணிகளை திறமையாக மேற்கொள்வதில் ஏமாற்றங்களோ அல்லது தடைகளோ காணப்படலாம். சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது பிரச்சனைகள் காணப்படலாம். உங்கள் துணையிடத்தில் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவின் மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள இத்தகைய நடத்தையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்று செலவுகள் வாய்ப்பு இருக்குது. அதனால் தவிர்க்க முடியாததாக கூட இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, அபாரகரமான வாய்ப்புகள் காணப்படுகிறது. உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைவதற்கான தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க. புதிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. உங்களுடைய இலக்குகளை குறிய நேரத்தில் நீங்கள் அடைவீங்க. உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள உங்களுக்கு உகந்த தருணம். உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதியதாக இருக்குது. வங்கி இருப்பு உயர்வதை காண்பிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக ஆக்கிக்கொள்ளலாம். புதிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுடைய தொடர்புக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுடைய கண்ணோட்டம் விரிவடையும். நீங்கள் உங்களுடைய பணியில் மும்பரமாக இருப்பீங்க. இதனால் பணிகள் அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த நிலைமையை நீங்கள் திறமையாக கையாள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் துணையிடத்தில் நல்லிணக்கத்தை பராமரிக்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். பண வரவு குறைந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணம் விஷயத்தில் இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடியதாகும். தூக்கமின்மை காரணமாக பதட்டம் மற்றும் அதன் காரணமாக தலைவலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மீனம் ராசி நண்பர்களே, உங்களுடைய மனதில் பதட்டம் காணப்படலாம். அது மட்டும் இல்லாமல் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் வாக்குவாதங்களை தவிர்த்து நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இன்று பணிகளை திறமையாக நீங்கள் கையாள கவனமற்ற வார்த்தைகளை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியதும் உங்கள் அணுகுமுறையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். அலுவலக பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் உங்களுடைய பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. பண இழப்பிற்கான சாத்தியம் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள்.
என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.